ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்ல வந்து நான் உங்கள் வெங்கட். நான் உங்கள் உமா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024க்கான மேக்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் வீக்குக்கான டெஸ்ட் வச்சுருந்தோம். ஓகேங்களா, அது பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு வட்டிக்கானது. ஸோ அதோட டெஸ்ட் ரிப்போர்ட் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க, அதோட ரிவ்யூஸ் பார்க்கலாம். தென் பார்த்தீங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணலாம் அதுக்கான டிப்ஸு, அதுக்கப்புறம் ஷார்ட்கட் நம்ம எப்போ தரப்போகிறோம், இது எல்லாமே நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து கிளாஸ் வைஸ் நடக்கிற வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு வரலாம். ஓகேங்களா, இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லை இதையும் நாங்கள் கற்றுக்குறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா, ஸோ டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் 25 மார்க்குக்கு 25 மார்க் எடுத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா 34 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே பிக் கங்க்ராட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21 to 24 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 109 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து 15 to 20 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 74 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து 1 to 14 மார்க், அதாவது பிலோ 15, அது வந்து பார்த்தீங்கன்னா 17 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் வீக் டெஸ்ட் நடந்தது இல்லைங்களா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து 69 நினைக்கிறேன், கரெக்டுங்களா சார்? 69 பேர் வந்து 25க்கு 25 எடுத்திருந்தீங்க. ஓகேங்களா, ஸோ அவங்கள இந்த டெஸ்ட் வந்து நிறைய பேர் அட்டன் பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கு ஒரு சில மார்க் வந்து கம்மியாக எடுத்திருக்கீங்க. ஸோ ஓகேங்களா, நீங்கள் வந்து 25 மார்க் எடுக்கிறது பெருசு இல்லைங்க, அதை வந்து தக்க வச்சுக்கிறது தான் ரொம்பவே முக்கியம். அடுத்த டெஸ்ட்டில் கண்டிப்பாக அட்டன் பண்ணாதவங்க அட்டன் பண்ணுங்கள். தென் வந்து நீங்கள் வந்து கம்மியாக எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு மார்க் தானே கம்மி அப்படின்லாம் நினைக்க வேணாம். ஒரு மார்க்குனாலும் அதில் வேலை கிடைக்காம போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு மார்க்கையும் எப்படி எதனால் நம்ம வந்து தவற விட்டோம், எந்த இடத்துல தப்பு பண்ணோம், இது எல்லாமே பார்த்து அடுத்த டெஸ்ட்டில் இருந்து நீங்கள் கரெக்ட் பண்ண பாருங்க. ஓகேங்களா, ஓகே. ஒரு பாயிண்ட் நான் சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து இது நீங்கள் நெகட்டிவாக எடுத்துக்க கூடாது. உடனே வந்து ஐயோ நம்ம கம்மியாகிட்டோமே அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்கெல்லாம் போயிடாதீங்க. ஓகேங்களா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வேர்ல்டு கப் மேட்ச் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு 2 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சுமே தோற்று தான் ஸ்டார்ட் பண்ணாங்க சீரீஸை. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 10 மேட்ச்சு வந்து கண்டினியூஸாக வின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம லீக்கில் வந்து அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன டெஸ்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம முழு எஃபர்ட்டை கொடுக்குறோம், அதில் ஒரு சில சர்க்கிள்கள் வரத்தான் செய்யும். ஓகேங்களா, ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒரு பாசிட்டிவ் கண்ணோட்டத்தோடு வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு வந்து நீங்கள் பாசிட்டிவாக எடுத்து வச்சிங்க அப்படின்னா கடைசியாக அந்த கப்பு வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா, ஓகே. இப்போ கடைசி வரைக்கும் நம்ம வந்து 25 எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்ற இது ஓகே தான், ஆனால் கடைசியில் போய் நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது. ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு சில தப்பு பண்ணுறோம், அதை கற்றுக்குறோம் அப்படின்றது நல்ல விஷயந்தான். அதை நீங்கள் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிங்க. கற்றுக்குறோம், ஆனால் அங்கே எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம கொடுக்க வேண்டிய இடத்துல அந்த ரிசல்ட்டை கொடுத்து அந்த கப்பை தூக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இதை அணுகுங்க. ஓகேவா, ஓகே. இப்போ 25 மார்க் எடுத்தவங்களோட பேர் எல்லாமே பார்க்கலாம். ஓகேங்களா, சொல்லுங்க. சுபரஞ்சனா, ஓவியா, முனீஸ்வரி, தனசூர்யா, சரண், பிரேமா, கே பிரியா, முத்துலட்சுமி, அஜித்குமார், விஜயகுமார், காளீஸ்வரி, வேல்துரை, ராம், சுகன்யா, சிவானந்தன், மங்கையர்கரசி, தினேஷ், மகாலட்சுமி, காரல் மார்க்ஸ், சர்மிளா, சீதாலட்சுமி, சந்தியா, பிரியங்கா, ஸ்ரீராம்குமார், பிரேம்குமார், பானுப்பிரியா, எம் கோமதி, அனந்தகிருஷ்ணன், விஜயராமன், ராம்குமார், ரம்யா, பி சர்மிளா, மாலதி, கார்த்திகா, ராமதாஸ், ராஜா, உங்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த இடத்துல நான் ஒன்று ரிமைண்ட் பண்ணி சொல்லணும். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கோகிலான்ட்டு ஒரு பேரை மென்ஷன் பண்ணியிருப்பேன் 25 மார்க்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து அவங்க கோகிலா கிடையாது, கோமதி. அவங்க உடனே வந்து கமெண்ட்ஸில் போட்டாங்க, சார் என் பேர் வந்து கோமதி அப்படின்ட்டு. ஸோ இந்த டைம் அவங்க பேர் நான் மென்ஷன் பண்ணியே சொல்கிறேன். நீங்கள் கண்டினியூஸாக வந்து அந்த 25 மார்க்குன்றதை தக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஓகேங்களா, அதே மாதிரி மங்கையர்கரசி, சிவானந்தன், இன்னும் சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அந்த 25ன்றதை தக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். இதை அப்படியே தக்க வச்சுக்கிங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ தவறி விழுகிறதுன்றது ஓகே, தவறி விழுகாமல் போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகேங்களா, இந்த 25ன்றதுலேருந்து ஒரு ஸ்டெப்பு கூட கீழே இறங்காமல் போங்க. கீழே இறங்கினவங்க திருப்பி அந்த இடத்துக்கு வரத்துக்கு எல்லா உழைப்பையும் கொடுக்கணும். ஓகேங்களா, இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 24 மார்க் எடுத்தவங்க, 22 மார்க் எடுத்தவங்க கூட இந்த டெஸ்ட்டில் வந்து 25 எடுத்திருக்காங்க. தென் அதில் ஒருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா விஜயகுமார், அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக் டெஸ்ட்டில் 19 மார்க் தான் எடுத்திருக்காரு. ஓகேங்களா, இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் மார்க் எடுத்திருக்காரு, 25க்கு 25 எடுத்திருக்காரு. ஓகேங்களா, அடுத்து டைமிங்
பார்த்தீங்க அப்படின்னா 15 to 30 நிமிஷத்துல 2 பேர் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க, 25 மார்க் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, பெரிய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 31ல இருந்து 45 நிமிஷத்துல 7 பேர் வந்து எழுதியிருக்காங்க, அவங்களும் 25 மார்க். 46ல இருந்து 60 நிமிஷத்துக்கு எழுதியிருக்காங்க 15 பேர், அவங்களும் 25 மார்க் எடுத்திருக்காங்க. தென் 61ல இருந்து 95 நிமிஷத்துக்கு 8 பேர் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 105ல இருந்து 110க்குள்ள பார்த்தீங்கன்னா 2 பேர் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இவங்க எல்லாமே 25க்கு 25 மார்க் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எல்லாத்துக்குமே பிக் கங்க்ராட்ஸ். ஃபர்ஸ்ட் வீக் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 25க்கு 25 எடுத்துட்டு இந்த வீக் டெஸ்ட்டில் வந்து ஒரு சில மார்க் வந்து கம்மியாக இருக்காங்க. 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் இந்த மாதிரி மார்க்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்க. அவங்க பேர் எல்லாமே வாசிக்கிறோம். ஓகேங்களா, நீங்கள் எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் டைமில் வந்து கண்டிப்பாக அந்த 25க்கு 25 மார்க் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துடணும். அதுக்காக எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணீங்க, 1 மார்க்காக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல தப்பு பண்ணீங்களோ அதை கவனித்து அடுத்த டைம் அந்த மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, பாருங்கள், முத்து விஜயன், தர்ஷினி, ஆஷா, தனசேகர், வினோத், சுதா, காளீஸ்வரி, தமிழரசி, சபரிநாத், சத்யா, ஆரிஃபா ரிஸ்வானா, ஜனகமாரி, கவிதா, சிவசங்கரி, சண்முகப்பிரியா, தனலக்ஷ்மி, வனிதா முருகன், சுரேஷ்குமார், கலைபாரதி, சரோஜா, லக்ஷ்மி, ரம்யா, கோபி, ஆசா, மாலா, சித்ரா. முத்து விஜயன் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக முத்து விஜயன் உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒன்று மென்ஷன் பண்ணோம். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மார்க் தவற விட்டுருக்கீங்க. ஆனால் நீங்கள் டைம் வந்து ரொம்ப குயிக்காக முடிச்சிருக்கீங்க. 16 to 20 மினிட்ஸில் வந்து இந்த இது முடிச்சிருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை வந்து கரெக்டாக பார்த்து போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த 1 மார்க்கையும் நீங்கள் கண்டிப்பாக ரீச் பண்ணியிருப்பீங்க. உங்களால் ரீச் பண்ண முடியுன்றது எனக்கு பர்சனலாகவே தெரியும். ஓகேங்களா, அதனால் அடுத்த டைம் வந்து இந்த 25 வந்து நீங்கள் கண்டிப்பாக ரீச் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஸ்டோரி தான். இங்கே நம்ம வந்து கொஞ்சம் முன்ன பண்ணால் தவறலாம், பட் எண்ட் ஆஃப் த டே கப்பு முக்கியம் பிகில். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சித்ரா வந்து போன டைம் 25 எடுத்திருந்தாங்க, இந்த டைம் 19 மார்க் தான் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அந்த 6 மார்க் எதனால் கம்மியாச்சு, என்ன ரீசன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்போ தான் அடுத்த டைம் நம்ம அதை கரெக்ட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடியே அந்த 25 சம்க்குண்டான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நம்ம கொடுப்போம். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் எந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தெரியும். எதனால் தப்பு பண்ணன்றது நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா, ஸ்டெப்லேயே தப்பு பண்ணிட்டோம், இல்லை டோட்டலாகவே நமக்கு அந்த சம்மு தெரியல அப்படின்றதா, இல்லை அந்த டைமிங்காக நம்ம அவசரப்பட்டு போட்டு அந்த இடத்துல ஏதோ என்ன சொல்கிறது ஒரு தவறுதலான ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணிட்டோமா, இல்லை தெரிஞ்ச கொஸ்டினையே நம்ம வந்து தவறாக அட்டன் பண்ணிட்டோமா, இல்லை கொஸ்டினை கரெக்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் வந்து அந்த கொஸ்டினை தப்பாக ஆன்சர் பண்ணிட்டோமா. ஸோ எந்த வகையில் அந்த இது போச்சு, அந்த கொஸ்டின் நம்ம வந்து விட்டோம் அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அந்த பாயிண்ட்டை அடுத்த டெஸ்ட்டில் வந்து நடக்காமல் பார்த்துங்க. அடுத்த டெஸ்ட்டு மட்டும் கிடையாது, இனி வரும் எல்லா டெஸ்ட்லேயும் அந்த தவறுனால உங்களுக்கு 1 மார்க் கூட போகக்கூடாது. ஓகேங்களா, ஸோ ஒரு கொஸ்டினை கூட நீங்கள் இப்போ நடந்த தவறுனாலேயே வந்து அடுத்த டைம் வந்து விட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களை கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்படி கேள்வி கேட்கும்போது புதுசாக ஒரு தவறுனால விட்டேன் அப்படின்ற மாதிரி வரணுமே ஒழிய செஞ்ச தப்பையே திருப்பி செஞ்சு அந்த ஒரு கொஸ்டின் நான் தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி எக்காலத்துலேயும் வரக்கூடாது. சரிங்களா, தவறுகள் சகஜம் தாங்க, அது ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்கோ. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வீக் டெஸ்ட்ல 25க்கு 25 எடுத்துட்டு இந்த வீக் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணாதவங்களோட பேர் படிக்கிறோம். ஓகேங்களா, நீங்க எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீக் டெஸ்ட் கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. இந்த வீக் டெஸ்ட் வந்து நீங்க டைம் கிடைக்கும் போது அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அப்பதான் வந்து அந்த டச் விடாம இருக்கும். ஸோ ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கும்போது தான் நமக்கு வந்து அதுல ஏதாவது டவுட் இருந்தாலோ, இல்லை வந்து ஏதாவது தெரியலனாலோ, புரியலனாலோ, குழம்புனாலோ அந்த இதெல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணிக்க முடியும். லாஸ்ட் டைம்ல இதை கரெக்ட் பண்ணிக்க முடியாது. ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம அதை வந்து கரெக்ட் பண்ணிட்டே போனாதான் அந்த டச் விடாம இருக்கும். ஓகேங்களா, நான் இந்த இடத்துல ஒரு இதை சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு பயணத்தை கண்டினியூ பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக அந்த டைமுக்குள்ளே போக வேண்டிய டெஸ்டினேஷனை வந்து ரீச் பண்ணிடலாம். ஓகேங்களா, நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னாவே திருப்பி அந்த ஃப்ளோவுக்கு வரதுக்கே நமக்கு டைம் பிடிக்கும். அப்படி அந்த டைம் பிடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டாபிக் நம்ம கவர் பண்ணிட்டு போயிருப்போம். அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகும், என்னடா இவ்வளோ பின்னாடி நம்ம தள்ளி வந்துட்டு இருக்கோம், இது பண்ணலாமா வேணாமா அப்படி அந்த மாதிரி தாட்டெல்லாம் வரும். அதனால தான் சொல்கிறேங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க, விடாமல் வந்து அதை வந்து அப்படியே அந்த த்ரூ பிடிச்சி வந்துடுங்க. ஓகேங்களா, நம்ம முன்னாடி போயிட்டுருக்கோம், நீங்கள் பின்னாடி வரீங்கனாலும் ஓகே. ஆனால் வந்து ரொம்ப கேப் விட்டுட்டிங்கனாலும் நமக்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நம்ம விட்டுட்டோமே, இதை கவர் பண்ணிட முடியுமா அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் வரும். ஓகேங்களா, அதனால் மிஸ் பண்ணாமல் எதையும் ஸ்கிப் பண்ணாமல்
கண்டினியூஸாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடிச்சுட்டே வாங்க. ஓகேங்களா? நீங்கள் இப்போ எழுதினாலும் பரவாயில்ல, உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது அந்த செகண்ட் வீக் டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ வந்து உங்களுக்கும் அது கான்ஃபிடென்ட் வந்துடும். ஓகே, இதை முடிச்சிட்டோம், அடுத்து நம்ம தேர்ட் வீக் டெஸ்ட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் தேர்ட் வீக் டெஸ்ட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் கிடைக்கிற போது சைட் பை சைடு வந்து செகண்ட் வீக் டெஸ்ட்டையும் க்ளோஸ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இப்போ நேம் படிக்கிறேன் பாருங்க. முரளி, பிருந்தா, ஸ்ரீமதி, அம்லு, திவ்யபாரதி, ராஜ்குமார், கல்பனா, புஷ்பாராணி, சங்கர் குமார், சிவா, ஸ்ரீதேவி, சக்திவேல், ராஜேஷ், கலைவாணி, சப்ரீனா, வனிதா, கார்த்திகை செல்வி, ஐயனார், பிரகாஷ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்டா இப்படி மாதிரி பேர் சொல்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகேங்களா? இது எல்லாமே உங்கள் மேலே இருக்கிற அக்கறையின் வெளிப்பாடு தான் அது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து எதுக்கு நம்ம வந்து இது ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் சேனலாக ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் இதாக இருந்தாலுமே வந்து நம்ம எதுக்காக இந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? நம்மளை ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக அந்த 25க்கு 25ன்றதை ரீச் பண்ணணுன்ற அந்த அக்கறை தான். ஓகேங்களா? ஸோ எங்களுக்கு இருக்கிற அக்கறை உங்களுக்கு இருக்கணும், நீங்களும் அதுக்குண்டான முயற்சி எடுக்கணும். சரிங்களா? ஓகே. லாஸ்ட் டைம் கம்மியாக மார்க் எடுத்துட்டு இந்த டைம் அதிகப்படுத்தினவங்களோட பேர் படிக்கிறேன், அவங்களோட மார்க்கையும் படிக்கிறேன் பாருங்க. அழகு நித்யா வந்து லாஸ்ட் டைம் 8 மார்க் எடுத்திருந்தாங்க, இந்த டைம் 14 மார்க் எடுத்திருக்காங்க. கஸ்தூரி பார்த்தீங்க அப்படின்னா 10 மார்க் லாஸ்ட் டைம் எடுத்திருக்காங்க, இந்த டைம் 18 மார்க். தேவதாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11 மார்க் லாஸ்ட் டைம் எடுத்திருந்தாங்க, இந்த டைம் பார்த்தீங்கன்னா 15 மார்க். தேவதாஸ் அவருக்கு நான் ஒன்று சொல்லணும். தேவதாஸ், நீங்கள் உங்கள் பேர் மென்ஷன் பண்ண வேண்டிய இடத்துல 15 மார்க் என்ட்ரி பண்ணியிருக்கிறீங்க. நான் உங்கள் இமெயில் ஐடி பார்த்து ஓகே நீங்கள் தேவதாஸ் அப்படின்றத நான் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அடுத்த டைம் நீங்கள் என்ட்ரி பண்ணும்போது இந்த தவறுலாம் செஞ்சிடாதீங்க. ஓகேங்களா? ரொம்ப கஷ்டம், அது வந்து நம்ம பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கிறது அது தேவையில்லாத நமக்கு டைம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அடுத்து சிவா பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் 12, இந்த டைம் 15 மார்க் எடுத்திருக்காங்க. சத்யா பார்த்தீங்க அப்படின்னா போன டைம் 14 மார்க், இந்த டைம் 19 மார்க். வெற்றி பார்த்தீங்க அப்படின்னா போன டைம் 14, இந்த டைம் 15. அதுக்கப்புறம் அஸ்ராசரன் பார்த்தீங்க அப்படின்னா போன டைமும் 12, இந்த டைமும் 12. ஓகேங்களா? நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ண பாருங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் அதிக மார்க் எடுக்கிறதுக்கு பாருங்க. ஓகேங்களா? ஸோ அதே லெவலில் இருக்க வேணாம், நம்ம இன்னும் கொஞ்சமே ஹை லெவலில் போவோம். ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மார்க்கும் நம்ம ஆட் பண்ணிகிட்டே போனோம்னா கூட அந்த 25 நம்ம ரீச் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம், 8 மார்க்லேருந்து 14 மார்க் அப்படின்றது ஒரு நல்ல முன்னேற்றம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம முயற்சி கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய அடுத்த கட்டம் நம்ம வந்து இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஹடில் ரேஸ் மாதிரி தாங்க. ஒரு ஹடில் நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு ஹடில்ஸை நம்ம கிராஸ் பண்ணிட்டு போகணும். ஓகேங்களா? அந்த ஃபர்ஸ்ட் ஹடில்ஸை பார்த்துட்டு நம்ம பயந்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த வின்னிங் அந்த இதே வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டே வந்து ரீச் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? அடுத்தடுத்து கிராஸ் பண்ணி ஹடில்ஸை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக அந்த இடத்த நீங்கள் ரீச் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஓகே. குருபிரகாஷ் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஓகேங்களா? உங்களுடைய பயணம் எப்படின்றது ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறாங்க அப்படின்றது உங்களுக்கும் தெரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். என்ன சார் ஒவ்வொரு டைமும் வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகேங்களா? ஃபஸ்ட் மாடல் டெஸ்ட்டில் 2, ஃபஸ்ட் வீக் டெஸ்ட்டில் 21, இப்போ செகண்ட் வீக் டெஸ்ட்டில் 23. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஓகேங்களா? உங்களை தான் நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து 1 மார்க் வந்து 2 பேர் எடுத்திருக்காங்க. அவங்களும் வந்து எங்களை நம்பி அந்த 1 மார்க்கை வந்து மார்க் என்ட்ரி லிங்க்கில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்களும் அந்த 1 மார்க் எடுத்தது அவங்க பேர் கருப்பையா மணி சாந்தமூர்த்தி. ஓகேங்களா? இவங்க 2 பேர்த்துக்கு நான் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சியை கண்டினியூஸாக கொடுங்க. நம்ம வீடியோஸ் வந்து கிளியராக பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். விடாமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் அடுத்தடுத்த டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த மார்க் வந்து அந்த அடுத்தடுத்த என்ன சொல்கிறது நம்ம வந்து ஜோன் வச்சுருப்போம். ஓகேங்களா? நீங்கள் 2 பேருமே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கிறீங்க. ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு ஜோன் வச்சுருக்கோம், பிங்க்கு, ப்ளூ, எல்லோ, க்ரீன் அப்படின்றது. இந்த பிங்க் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிலோ 15 மார்க்ஸ் எடுக்கிறவங்க வந்து பிங்க் ஜோனு. ஓகேங்களா? அபோவ் அந்த 16 to 20 எடுக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஜோன். 21 to 24 வந்து பார்த்திங்கன்னா எல்லோ. ஓகேங்களா? 25 மார்க்ன்றது க்ரீன் ஜோன். ஓகேங்களா? நீங்கள் இப்போ பிங்க்கில் இருக்கீங்க. ஸோ பிங்க்கில் இருக்க காமனாக இருக்கிற எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன், நீங்கள் அடுத்த டைம் இந்த பிங்க் ஜோனில் இருக்கக்கூடாது. நீங்கள் அடுத்த டைம் போக வேண்டியது ப்ளூ ஜோன், எல்லோ ஜோன், க்ரீன் ஜோன். ஒரே ஜம்ப்பு க்ரீனுக்கு போய் விழுங்க. ஓகேங்களா? இல்லை சார் இல்லை சார் என்னால் ஒரே அடியாக வந்து க்ரீனுக்கு போய் நிற்க முடியல அப்படின்னா ஓகே, ப்ளூவுக்கு கண்டிப்பாக வந்துடுங்க. இந்த பிங்க்கில் இருக்கக்கூடாது. அடுத்த டைம் வந்து உங்கள் மார்க்கு பிங்க்கில் இருக்கவே கூடாது. க்ரீனுக்கு வந்துடணும், அல்டிமேட் க்ரீனுக்கு வந்துடணும். அப்படி இல்லைனா மினிமம் நீங்கள் ப்ளூ ஜோனுக்கு கட்டாயம் வந்தே தீரணும். ஓகேங்களா?
ஸோ நீங்கள் வந்துடணும், அதுதான் என்னுடைய ஆசை. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாடல் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணாமல், ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வீக் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணாமல் இப்போ வந்து புதுசாக நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஸோ 38 பேர் வந்து இந்த டெஸ்ட்டை தான் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே கங்க்ராட்ஸ். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்தடுத்த டெஸ்ட்டு எங்கள் கூடயே ட்ராவல் பண்ணிட்டு வாங்க. உங்களால் கண்டிப்பாக நிறைய மார்க் எடுக்க முடியும். 25க்கு 25 உங்களால் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் தான் வந்து நமக்கு எய்மை ரீச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பையும் கொடுப்போம். நீங்கள் அதை உபயோகப்படுத்திக்கிங்க. ஓகேங்களா? ஜெகதீசன் ஜெகதீசன் விழுப்புரம், லக்ஷ்மி திருவண்ணாமலை. ஜெகதீசன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மார்க் லாஸ்ட் டைம்லேருந்து கம்மியாக இருக்கீங்க. ஓகேங்களா? நான் லாஸ்ட் டைமே சொன்னேன் 24 இருக்கீங்க, நீங்கள் 25க்கு போகணுன்ட்டு. நீங்கள் 24லேருந்து 23க்கு வந்திருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ பர்சனலாக நாங்கள் கேர் எடுத்துகிட்டு இருக்கோம். இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயும் கேர் எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம ஒவ்வொரு வீடியோவும் சொல்கிறோம். ஓகேங்களா? நீங்கள் அடுத்த டைம் வந்து 23லேருந்து 25க்கு தான் போய் நிற்கணும். 23லேயே நிற்கிறது, 22க்கு போகிறது, இல்லை 24, இதெல்லாம் எதையுமே நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். நீங்கள் இப்போ இருக்கிற 23லேருந்து 25க்கு கண்டிப்பாக நீங்கள் போய் ரீச் பண்ணியே ஆகணும். தேர்ட் வீக் டெஸ்ட்டு உங்களுக்கு பர்சனல் டார்கெட் 25. ஓகேங்களா? அப்புறம் ஜி லக்ஷ்மி திருவண்ணாமலை அவங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23லேருந்து 24க்கு வந்திருக்கீங்க. அடுத்தது 24லேருந்து 25க்கு போயிடணும். அந்த 25ல் அப்படியே சேரை போட்டு உக்காந்துருங்க. ஓகேங்களா? என்ன சொல்கிறது, ஒரு கோந்து போட்டு அந்த சேரில் அப்படியே உக்காந்துங்க. அதுலேருந்து நகரவே கூடாது. அந்த 25 எடுத்தவங்க எல்லாருமே வந்து பசை போட்டு உக்காந்துங்க. அந்த இடத்த அப்படியே பிடிச்சிக்கிங்க. ஓகேங்களா? அடுத்தது காமாட்சி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வீக் டெஸ்ட் அட்டன் பண்ணலை, மாடல் டெஸ்ட் தான் அட்டன் பண்ணாங்க. அவங்க வந்து மாடல் டெஸ்ட்டில் 8 மார்க் எடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வீக் டெஸ்ட் அட்டன் பண்ணலை. ஆனால் வந்து இந்த பொங்கல் அப்படிங்கிறதால வீட்டில் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீக் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க, ஆனால் அதே 8 மார்க் தான் எடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீக் வந்து பொங்கல் தான், ஸோ ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்திருக்கும். ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கிற கேப்பில் வந்து கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஹை லெவலில் எடுக்க பாருங்கள். ஓகேங்களா? 8 மார்க் தான் எடுத்திருக்கீங்க, ஓகே, பரவாயில்ல. நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்து உங்களோட மேக்ஸிமம் எஃபர்ட் என்னவோ அதை கொடுங்க. ஓகேங்களா? ஸோ கிடைக்கிற டைமில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அடுத்த டைம் நெக்ஸ்ட்டு வந்து ஹை லெவலில் தான் எடுக்க பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ 10க்கு மேலே 15க்கு மேலே இல்லை முடிஞ்ச 25 கூட எடுக்க பாருங்கள். ஓகேங்களா? ஸோ டைம் கிடைக்கும் போதெல்லாம் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து 8 அடினா அடுத்தது 16 அடிக்கு நீங்கள் பாயணும். ஓகேங்களா? புரியுது. இந்த பொங்கல் ஹாலிடேஸ் இதெல்லாமே புரியுது. அதனால் வந்து ப்ரிப்பரேஷன் டைம் கிடைக்கல அப்படின்ற காரணம்லாம் புரியுது. ஸோ பொங்கல் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இன்னும் வந்து நம்ம மைண்டில் அந்த பொங்கல் ஹாலிடேஸ்ன்ற மைண்டில் இருக்கிற விஷயத்த வந்து தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்தது நம்ம எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுங்க, நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம்லாம் மண்டை ஃபுல்லு வைக்க வேண்டிய விஷயம் டிஎன்பிஎஸ்சி மட்டும்தான். ஸோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதெல்லாம் விட்டு ஒழிஞ்சிட்டு அடுத்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 8லேருந்து 16, 16லேருந்து 25. ஓகேங்களா காமாட்சி? அப்புறம் இன்னொரு பாயிண்ட் நான் இந்த இடத்துல சொல்லணுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமன் நேரத்தில் வந்து எக்ஸாம் முடிச்சிருக்காரு. ஓகேங்களா? காமன் நேரத்தில் வந்து 25 கொஷின் அட்டன் பண்ணி முடிச்சிட்டாரு. அவர் ஸ்கோர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 16 மார்க் தான். ஓகேங்களா? அவரால் 25 எடுத்திருக்க முடியும். ஓகேங்களா? அவர் கூடுதலாக கொஞ்சம் டைம் ஒதுக்கி, ஸோ 15 நிமிஷத்தில் முடிச்சது தப்புன்னு நான் சொல்லலை. ஓகேங்களா? உங்களுக்கு 15 நிமிஷத்தில் முடிக்கிறது இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து அது யோசிக்கிறதுக்கு வந்து டைம் எடுத்து நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களால் 25 மார்க்கும் எடுத்துருக்க முடியும். ஸோ இதே ஒரு சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுத போகும்போது அங்கே நடந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போயே வந்து இது ஒரு வார்னிங் அலாட்டாக எடுத்துக்கிங்க. ஓகேங்களா? உங்களை வந்து தட்டி எழுப்பின தான் நினச்சிக்கிங்க. இந்த விஷயத்தை திருப்பி வந்து உங்களுக்கு நடக்காமல் பார்த்துக்குங்க. ஸோ டைம் கொஞ்சம் வந்து முன்ன பின்னா இருக்கலாம். அதாவது நம்ம சொல்கிறோம் ஒரு 3/4 மணி நேரம்னு சொல்கிறோம், நீங்கள் 1/4 மணி நேரத்தில் முடிச்சிருக்கீங்க, ரொம்பவே சந்தோஷம். ஓகேங்களா? நீங்கள் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தீங்க, கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்டாக இருந்தாலும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 25 வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எக்ஸாம்லேயே அதே தான், நீங்கள் குயிக்காக முடிச்சுட்டு அந்த 25 வரல அப்படிங்கும்போது அந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 9 மார்க் ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இது உங்களுக்கு வந்து எந்த வகையில் ரிஃப்ளெக்ட் ஆகுன்றது நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்து பிளான் பண்ணிக்கிங்க. ஸோ டைம் வந்து எந்த அளவுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ஸோ அதே இம்பார்ட்டன்ஸாக நம்ம அந்த கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுலையும் கொடுக்கணும். ரெண்டுமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு தராசில் வந்து வைக்க வேண்டிய பேலன்ஸான விஷயம். டைமும் கரெக்டாக இருக்கணும்,
நம்ம கரெக்டாகவும் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒரு சைடில் வந்து நம்ம தூக்கி வச்சு இன்னொரு சைடில் அடி வாங்கினோம்னாலும் லாஸ் நமக்கு தான். ஓகேங்களா? ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டும் இருக்கணும், அட் த சேம் டைம் வந்து கொஷின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சரும் பண்ணணும். ஸோ ரெண்டையுமே வந்து பேரலாக வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போவாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு உள்ள ஓகேங்களா, 1 மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ போக போக தான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வரும். ஓகேங்களா? ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரே நாளில் வந்துடாது. ஸோ நம்ம வந்து அதை வந்து ரொட்டீனாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க தான் வரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரே சாப்டர் வைஸ் தான் வச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ ஒரு சாப்டர் எடுக்க இப்போ கூட்டு வட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் வந்து அதிகமாக வர்ற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து டைம் அதிகமாக இழுக்கும். இதுவே பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சீக்கிரமாக போடுற மாதிரி இருக்கும். ஒரு சில டாப்பிக்லாம் போகும்போது ரொம்பவே சீக்கிரம், ஒரு சில டாபிக்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் படிச்சோன்னே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து எக்ஸாமில் போடும்போது எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணி தான் எழுத போகிறோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து டைம் மேனேஜ்மெண்ட் சரியாக போயிடும். இப்போ வந்து அதிக நேரம் எடுக்குது, எனக்கு வந்து 2 மணி நேரம் ஆகுது, 1.25 மணி நேரம் ஆகுது, ரொம்பவே டைம் இழுக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக ஒரே டாபிக் வைஸ் தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதனால் அப்படி இருக்கும். நீங்கள் வந்து மாடல் டெஸ்ட் ஃபுல் ரிவிஷன் எடுக்கிறோம் இல்லையா? அப்போ நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ வருது, எந்தெந்த கொஸ்டின் எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ வந்து டைமிங் வந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ கடைசியாக நம்ம வந்து ஷார்ட் கட்டும் தருவோம். இப்போ வந்து கான்செப்ட் வைஸ் போயிட்டு இருக்கோமா? ஸோ நம்ம வந்து கடைசியாக ஷார்ட் கட்டும் தருவோம். எந்தெந்த கொஸ்டினுக்கு எந்தெந்த மாதிரி ஷார்ட் கட் போடலாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லுவோம். ஸோ அதெல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கடைசியாக ரிவிஷன் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த டெஸ்ட்டில் மாடல் டெஸ்ட் 2 சொல்லியிருக்கோம் இல்லையா, ஃபுல் டெஸ்ட்டு, அந்த 2 டெஸ்ட் நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே சீக்கிரம் வந்துடும். ரொம்பவே என்ன இடத்துல வந்து நீங்கள் கான்செப்டாக அப்ளை பண்ணுவீங்க, ஷார்ட்கட்டாக அப்ளை பண்ணுங்க. இப்போ இந்த டெஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 100% கான்செப்ட் அட்டன் பண்ணவங்களும் இருக்கீங்க, கான்செப்ட் வித் ஷார்ட்கட் அட்டன் பண்ணவங்க இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எல்லா டாப்பிக்கையும் முடிச்சுட்டு அந்த மாடல் டெஸ்ட் நம்ம போகிறோம் இல்லைங்களா, அப்போ நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நம்ம என்னன்றது நமக்கு வந்து என்ன டைமிங்கில் நம்ம முடிக்கிறோன்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இது எதனால் வந்து இப்போ நம்ம ஷார்ட்கட் கொடுக்காம போயிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து கான்செப்ட் வைஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஷார்ட்கட்டுங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட் புரிஞ்சு அதை வச்சு தான் நம்ம வந்து ஷார்ட்கட் போட போகிறோம். எடுத்தோடனே ஏதோ ஒரு ஷார்ட்கட்டை தூக்கி போட்டு நம்மளால் ஆன்சர் கொண்டு வர முடியாதுங்க. ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் வைஸ் தான் நம்ம வந்து கான்செப்ட் வைஸ் இந்த ஷார்ட்கட் எடுத்துகிட்டு போக போகிறோம். அதனால் ஃபுல்லாக கான்செப்ட் நீங்கள் தரவாயிட்டீங்க அப்படின்னா ஷார்ட்கட் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அது அப்புறமே பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் வைஸ் ஃபுல்லாக போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து எனக்கு 2 மணி நேரம் ஆயிருக்கு. ஸோ நம்ம எப்படிடா வந்து ஃபுல்லாக டெஸ்ட் அட்டன் பண்ணுறது, மொத்தமாக 200 மார்க்கில் 25 கொஸ்டினுக்கே நம்மளுக்கு வந்து 2 மணி நேரம் போயிடுச்சு அப்படின்னா 1 மணி நேரத்தில் எப்படி நம்ம 175 கொஸ்டின் அட்டன் பண்ணுறது அப்படிங்கிற மனப்பான்மையே உங்களுக்கு வேணாம். ஏன் அப்படின்னா நம்ம மறுபடியும் சொல்கிறேன், அதே தான் டாபிக் வைஸ் நம்ம போகிறதால ஒரு சில டாபிக் கஷ்டமாக இருக்கும், ஒரு சில டாபிக் ஈஸியாக இருக்கும், ஒரு சில டாபிக் வந்து லென்த்தியாக போடுற மாதிரி இருக்கும். அது வந்து அதனால தான் உங்களுக்கு டைம் இழுக்குது. ஸோ எல்லா டாப்பிக்கையும் நம்ம கவர் பண்ணி போகும்போது நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வந்துடும். அப்போ வந்து டைம் மேனேஜ்மெண்ட் அப்போ வந்து எனக்கு 2 மணி நேரம் ஆகுது அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா தான் அதுதான் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வராது. ஸோ அந்த டைமில் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? என்னடா ஷார்ட்கட்டே சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்ட்டுலாம் நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. நம்ம கரெக்டாக உங்களை வந்து கைட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஷார்ட்கட்டு கண்டிப்பாக வந்துடும், சொல்லிடுவோம். அது நீங்கள் அப்ளை பண்ண தான் போகிறீங்க. ஓகேங்களா? அதுக்கு டைம் எடுக்கும். எதுக்காக அப்படின்னா அந்த கான்செப்ட் வைஸ் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டு அதுதான் ஒரு வால். ஓகேங்களா? அந்த ஷார்ட்கட்டுன்றது அந்த வால் மேலே வரைகிற ஒரு டிராயிங் தான். ஓகேங்களா? ஸோ வால் இருந்தால் தான், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட்டு அந்த செவுறு எழுப்பிக்கலாம். அதுக்கு மேலே அப்புறம் வந்து நம்ம அந்த ஷார்ட்கட்டுன்ற சித்திரத்தை வரையலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக ஷார்ட்கட் நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா? நீங்கள் கடைசி வரைக்கும் நம்மளை நம்பி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு உண்டான ரிசல்ட்டை நாம் கையில் எடுத்து கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டே வந்து கான்செப்டே தெரியாமல் ஷார்ட்கட் நம்ம பார்த்துட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கடைசி நேரத்தில் நமக்கு குழம்ப ஆரம்பிச்சிடும். ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே இன்னொரு ஷார்ட்கட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி வந்துடும். ஸோ எதுக்கு எது அப்படிங்கிறதே நமக்கு கடைசி நேரத்தில் மறந்துடும். கான்செப்ட் வைஸ் போயிட்டீங்க அப்படின்னா ஷார்ட்கட் மறந்துட்டா கூட நீங்கள் கான்செப்ட் வைஸ் வச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? தனம் அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து லாஸ்ட் டைம் வந்து 24 எடுத்திருந்தேன், இந்த டைம் வந்து 21 மார்க் எடுத்திருக்கேங்க சார், எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு. நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதுக்குலாம் இங்கே ஒன்றுமே இல்லைங்க. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு சுய மதிப்பீடு தான் இந்த இடத்துல நம்ம செஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? இது வந்து எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதிலேருந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அடுத்து இப்போ தான் 2வது வாரம். ஓகேங்களா? இன்னும் நமக்கு இருக்கிறது 13 வாரங்கள் இருக்குது. ஸோ அந்த 13 வாரத்தில் நீங்கள் திருப்பி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே வந்து அந்த 25ன்றதை ரீச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
ஸோ எப்பயுமே அந்த ஒரு ஒரு கில்ட்டி ஃபீலிங்க்கெல்லாம் எப்பயுமே போகாதீங்க, ஓகேவா? உங்களோட எஃபர்ட்டை கொடுத்துட்டு எஃபர்ட்டை கொடுக்காம ரிசல்ட் வரலைன்னா தான் நம்ம கில்ட்டி ஃபீலுக்கு போகணும். எஃபர்ட்டை கொடுத்து நமக்கு கம்மியாகுது அப்படின்னா நம்ம ஏதோ இடத்துல சின்ன சின்ன தப்பு பண்ணியிருப்போம், அதை நிவர்த்தி பண்ணிட்டு நம்ம போய்க்கலாம். எஃபர்ட்டே போடாமல் வரல அப்படின்னா எஃபர்ட் போடாமல் எப்படி வரும்? வராது. நீங்கள் எஃபர்ட் போட்டிருக்கீங்க ஆனால் குறைஞ்சிருக்குது, ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம், கில்ட்டியாலாம் ஃபீல் பண்ண தேவையில்லை. கண்டிப்பாக நீங்கள் அடுத்த டைம் இந்த 25ன்றதை ரீச் பண்ணிடுவீங்க, ஓகேங்களா? இது வந்து பயிற்சி காலம் தாங்க. நம்மளோட தப்பையெல்லாம் கரெக்ட் பண்ணி போகிறதுக்கு தான் இந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் தப்பு பண்ணுவோம் அதெல்லாமே கரெக்ட் பண்ணிட்டு போனால் தான் கடைசியாக எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த ரிசல்ட்னா என்ன, எக்ஸாமில் நம்ம எப்படி அட்டன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த இடத்துல நம்ம எந்த தப்புமே பண்ணக்கூடாது அப்படின்னா ஒவ்வொரு தப்பையும் நம்ம இந்த இடத்துலயே நம்ம கரெக்ட் பண்ணிட்டு போகணும், ஓகேங்களா? ஒரு தப்பு இந்த டைமை வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க, அதை எப்படி திருத்திக்கணுன்றது நம்ம அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா திருப்பி அந்த மாதிரி ஒரு தப்பை நீங்கள் பின்னாடி பண்ணவே கூடாது, ஓகேங்களா? ஸோ வேறு ஏதோ தப்பு நடக்கலாம், நம்ம அதை கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், திருப்பி அதை திருத்திக்கலாம், ஓகேங்களா? செஞ்ச தப்பை திருப்பி வந்து எக்காலத்துலையும் செய்யக்கூடாது, ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரேவதி, இவங்க வந்து 21 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, என்னோட டேலண்ட்டை நீங்கள் வந்து வெளியே கொண்டு வந்துட்டீங்க, நான்லாம் வந்து மேக்ஸ் போட முடியுமான்னு நினச்சேன், இப்போ வந்து 21 மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். எல்லாராலையும் எல்லாமே பண்ண முடியுங்க, ஓகேங்களா? மேக்ஸுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் தப்பு. அதை வந்து நம்ம டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஈஸி தான், எல்லாராலையும் மேக்ஸ் போட முடியும், ஓகேங்களா? ஸோ அடுத்த டைமில் நீங்கள் வந்து 25 மார்க் எடுக்க பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும், ஓகேங்களா? அப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க வந்து ஸ்டெப் வந்து நிறைய ஸ்டெப் இருக்குது மேம், போகிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அது ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் அடித்து போடுறது இல்லைனா டிவைட் பண்ணுறது இல்லை மல்டிப்ளை பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ அடித்து போடும்போது நான் வந்து 2லேருந்தே சொல்லியிருப்பேன். ரெண்டாவது வாய்ப்பாடுலேருந்து அடித்து போடுங்க, 3வது வாய்ப்பாடில் மினிமம் எந்த வாய்ப்பாடு சின்னதோ அதுலேருந்து அடித்து போடுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து மேக்ஸோட டச்சு ஸ்கூல் ஸ்டாண்டர்ட்லேயே விட்டுருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ அப்பயே பிடிக்காம வந்திருக்கும், இதை முடிச்சா போதும் அப்படின்னு நம்ம முடிச்சுட்டு வந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மேக்ஸ் சுத்தமாக மறந்து போயிருக்கும். அவங்களுக்கெல்லாம் ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் 2வது வாய்ப்பாடுலேருந்து நம்ம போனது, ஓகேங்களா? நல்லா தெரியும் இல்லை ஓரளவுக்கு வாய்ப்பாடு தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஸ்ட்ரெயிட்டாக வந்து பெரிய வாய்ப்பாடுலேருந்தே டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2ங்கிறத 3 டைம் நான் வந்து டிவைட் பண்ணி போட்டுகிட்டே இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து 8வது வாய்ப்பாடில் டிவைட் பண்ணிக்கலாம். இல்லைனா 16 தெரியும்னா 16ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 5க்கு போடாமல் 25ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய நம்பரை வச்சு நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமாக முடியும். நம்ம சின்ன நம்பர்லேருந்து அடிச்சு போட்டு போயிட்டே இருக்கிறதால தான் லேட் ஆகுது. நீங்கள் பெருசாக எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது எப்படி வரும்? ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியல அப்படின்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும், ஓகேங்களா? ஸோ இந்த டைம் நீங்கள் வந்து 2வது வாய்ப்பாடு வச்சு போகிறீங்க அப்படின்னா அடுத்த டைம் போடும்போது அதே சம 4வது வாய்ப்பாடு வச்சு போடுங்க, அடுத்து 8வது வாய்ப்பாடு வச்சு போடுங்க, அடுத்து 16 வச்சு போடுங்க. இந்த மாதிரி நம்மளே தான் நம்மளை கரெக்ட் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ பெருசாக நீங்கள் வந்து டிவைட் பண்ணி போடும்போது உங்களுக்கு டைமும் சீக்கிரமாக முடியும். ஆனால் அது ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் வரும், ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் வைஸ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு சம் வந்து ஒரு 7 ஸ்டெப்பில் போடுறோன்னீங்களா, அதில் வந்து ஒரு நம்ம கடைசியாக ஒரு 2 ஸ்டெப்புக்கே வந்துடலாம். டைரெக்டாக நம்ம அந்த வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணும்போது ஆன்சருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 2 ஸ்டெப்புக்கே நம்ம வந்துட முடியும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம அந்த கான்செப்ட் வைஸ் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கே அந்த இது வந்துடும், ஒரு ஐடியா வந்துடும். ஓகே, எதுக்கடா இந்த ஸ்டெப்பெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டு இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்துடும், ஓகேங்களா? அது எப்போ வரும்? நீங்கள் கான்செப்ட் வைஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தான் வரும். இல்லை அப்படின்னா அந்த வேல்யூஸ் அந்த ஆன்சருக்கு முன்னாடி இருக்கிற 2வது ஸ்டெப் நம்ம போடுறதுக்கு இது எப்படா நம்ம கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி நமக்கே சந்தேகம் வந்துடும், ஓகேங்களா? ஒன்றும் இல்லைங்க, என்ன சொல்கிறது, அடித்து நம்ம மனசுலேயே வந்து அடித்து அந்த ஸ்டெப்பை கொண்டு வர்றதா இருக்கும். இல்லைன்னா வந்து மனசுலேயே பெருக்கி அந்த வேல்யூ நம்ம போடுற மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறது, ஒரு 10 வேல்யூ வந்து பெருக்கி போட்டு வர இடத்துல வந்து நம்ம ஒரு 3 வேல்யூ நம்மளே வந்து ஒரு 3 வேல்யூ வந்து பெருக்கி அதை வந்து 3 இதாக வந்து கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ வேலை சொல்லும்போது பார்த்தா குழப்பற மாதிரி இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ப்ராக்டிஸ் சம்ஸ்லேயே அதுதான் வந்து அத்தனை ப்ராக்டிஸ் சம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். எனக்கு வந்து தெரியல, நீங்கள் அத்தனை ப்ராக்டிஸ் சம்ஸ் வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி பார்க்குறீங்களா, எக்ஸாமுக்கு முன்னால் எல்லாமே அட்டன் பண்ணி பார்க்குறீங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சம்ஸும் கொடுத்துட்ருக்கோம், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அத்தனை கொஷின்ஸ் கொடுத்துட்ருக்கோம், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து நம்ம அந்த டாபிக் வைஸ் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதை வந்து கொடுக்குற விஷயங்களை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. கொடுக்குறது எல்லாமே யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அப்புறம் அந்த ரிசல்ட் எடுக்கிறதுல உங்களுக்கு பேக் ஃபயர் கண்டிப்பாக ஆகும், ஓகேங்களா? ஸோ கிடைக்கிற வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க.
எல்லா ப்ராக்டிஸ் செம்மையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்பதான் அதில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லைனா வந்து ஏதாவது புரியலனாலோ மறுபடியும் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ எல்லா ப்ராக்டிஸ் செம்மையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எல்லா டெஸ்ட்டையும் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க. கம்மி மார்க்கோ அதிக மார்க்கோ ஆனால் அட்டன் பண்ணியே பார்க்கணும். ஓகேங்களா? அதுவும் நமக்கு ஒரு ப்ராக்டிஸ் தான். இப்போ ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் எழுதுறது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாக தான் வந்து நிற்கும். ஓகேங்களா? ஸோ ரிவிஷன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பண்ணியே தான் ஆகணும். ஓகேங்களா? இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம குவிஸும் கொடுத்துட்ருக்கோம். டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குவிஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே உங்களை நீங்கள் மேம்படுத்திக்கிறதுக்கு நாங்கள் கொடுக்குற விஷயங்கள் தான். ஓகேங்களா? அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க. வந்து ஒரு சில பேர் கேட்டாங்க, சார் வீக்லி வந்து 2 டெஸ்ட் வைங்க சார் அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு வந்து வீக்லி வந்து இருக்கிற 7 நாளுமே டெஸ்ட் வச்சுட்டு தான் இருக்கேன். அந்த ப்ராக்டிஸ் சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட்டு தான். ஓகேங்களா? நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே அதுலேயே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிரும். ஓகேங்களா? கொடுக்குற குவிஸ் எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட்டு தான். அதை அட்டன் பண்ணி அதில் இருக்கிற தவறுகள் என்னன்றதை நீங்கள் பார்த்து அதில் வந்து கொடுக்குற எல்லா குவிஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நடத்தி போட்ட சம்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதில் உங்களுக்கு தவறுதான் ஏதோ வருது, நம்ம பண்ண ஆன்சர் தப்பாக இருக்குது, ஆன்சர் வேறையாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த எந்த இடத்துல நம்ம அந்த தப்பு பண்ணோன்னு பார்த்துட்டு நம்ம வீடியோவை பார்த்து அதை நீங்கள் திருத்திக்கலாம். ஓகேங்களா? அந்த வீடியோ அப்படின்றது நீங்கள் பண்ண தப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ண போகிறீங்க. அதில் பார்த்து அந்த தவறை கரெக்ட் பண்ணிக்க போகிறீங்க. திருப்பி அந்த தவறை நீங்கள் எப்பயும் பண்ண போகிறதில்ல. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவிலேருந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்களை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு இருப்பீங்கன்றதை நாங்கள் நம்புகிறோம். ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது நம்ம செய்கிற விஷயங்கள்லேருந்து மட்டும் கிடைக்கிறதில்ல. அடுத்தவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, நம்ம வந்து ஒரு பாடத்தை கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஒரு வீடியோ பதிவாக தான் இதை நாங்கள் நினைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணத்தோடு வந்து நீங்கள் அடுத்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பதிவுலேருந்து நீங்கள் வந்து என்னென்ன கற்றுக்கிட்டீங்களோ அது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் அப்ளை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் கண்டிப்பாக எல்லாருமே அட்டன் பண்ணணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முன்னாடியே எந்தெந்த சம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் சம்மாக கொடுத்துருக்கோம், இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோம், அது எல்லாமே பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் டெஸ்ட்டை எல்லாருமே கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து கையோடு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் வந்து எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்களோ பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்து முடித்ததும் உடனே நீங்கள் எந்தெந்த கொஸ்டின் தப்பு பண்ணீங்க, எந்தெந்த கொஸ்டின் தெரியல, புரியல, குழப்பினது, இது எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணாதவங்க உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நெக்ஸ்ட் டெஸ்ட்டு வர்றதுக்குள்ளேயே அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்து எங்கள் கூட உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நாங்கள் ஒரு இடத்துல போயிட்டு இருப்போம், நீங்கள் ஒரு இடத்துல வந்துட்டு இருப்பீங்க, இவங்க ரொம்ப முன்னாடி போகிறாங்கப்பா, எப்படிப்பா நம்மளால் வந்து அவங்க கூட ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிற தாட் வந்துடும். ஸோ வந்து டைம் கிடைக்கும் போது செகண்ட் டெஸ்ட் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட் கண்டிப்பாக எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். பின்னாடி வர்றது பிரச்சனை இல்லை, ஆனால் பின்னாடி தொடர்ந்து வந்துடணும். ஓகேங்களா? ஸோ நம்ம போகிற ஸ்பீடுக்கே நீங்கள் வரணும்னு நம்ம சொல்ல வரல. பின்னாடி வந்தீங்கனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து கவர் பண்ணிடணும். ரொம்ப லாங் கேப் விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 2 படி முன்னாடி போகிறோம் அப்படின்னா நீங்கள் 2 படி பின்னாடி வரலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப லாங் கேப் விட்டீங்க அப்படின்னா ஸோ அதை மிஸ் பண்ணுற மாதிரி ஆகி போயிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சிடாதீங்க. ஓகேங்களா? ஓகே, ஒன்ஸ் அகைன் டெஸ்ட் எழுதின எல்லாத்துக்குமே கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. ஓகே, என் சைட்லேருந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம், பொங்கல் முடிஞ்சிருச்சு. ஸோ பேக் டு ஒர்க். ஓகேங்களா? உங்களுடைய ஒர்க்கு டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, கவர்மெண்ட் ஜாப் வாங்குறது. ஸோ அந்த ஒர்க்குக்கு வந்து நீங்கள் வந்துடணும். பொங்கல் முடிஞ்சது, மைண்ட்லேருந்து எரேஸ் பண்ணிடுங்க. இன்னும் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ, பை.